மாமா வீட்டில் இல்லைங்க நான் இங்கிலீஷில் புக் பண்ணிட்டோங்க. எல்லாரும் ஒட்டுக்காக 40-50 பேர் கேட்டேன். ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது, வந்தோடனே வந்துடுற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு அங்க போய் காளியாத்தா கோயில சாமி கும்பிட்டு. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ரிதன்யா வழக்கு இப்போது என்ன ஆச்சு, அதோட அப்டேட்டை கொடுங்கன்னு தொடர்ந்து நம்மளுடைய பார்வையாளர்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த செய்தி போட்டாலும் அதை தான் கேட்கறாங்க. எல்லாருக்குமே தெரியும் ரிதன்யாவுடைய கணவர் குடும்பம், அதாவது கணவர், மாமியார், மாமனார், இந்த 3 பேரும் உயர்நீதிமன்ற ஜாமீன்ல நேற்று முன்தினம் அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம அந்த கோர்ட் ப்ரொசீடிங்குள்ள எல்லாம் நம்ம போக முடியாது, போகவும் கூடாது. ஆனா இந்த விஷயத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம பார்வையாளர்கள் ரொம்பவுமே ஆர்வமா இருக்காங்க. ஒரு வழக்குல, ஒரு முக்கியமான வழக்குல, அதுலயும் ரொம்ப சென்சிட்டிவான வழக்குல குறிப்பிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியில வந்த பிறகு அந்த செய்தி தொடர்பா நம்ம வந்து பேசுறது ஒரு நாகரிகம் இல்ல, அது ஒரு மரபும் அல்ல அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அந்த விஷயத்த பேசாம இருந்தோம். இருந்தாலும் நம்ம யூடியூப் பார்வையாளர்கள் வந்து தீவிரமா அந்த விஷயத்துல இருக்கிறதுனாலையும், இன்னும் சில யூடியூப் சேனல்களும் மீடியாக்களும் இதை வேறு விதமா விஷயங்களை திசை திருப்பி பேசுறதுனாலையும் நம்ம இந்த வீடியோவை நம்ம இங்க பதிவு செய்யறோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த 3 பேருக்கு ஜாமீன் கிடைச்சது வந்து ஏற்கனவே நிர்மல்குமார்னு நீதியரசர் வந்து இதுல இன்னென்ன ஆவணங்கள் வேணும், இந்த விசாரணைகளை முடிக்கணும், இந்த விசாரணைகள் எல்லாம் முடிச்சு அந்த விஷயங்களை தாக்கல் பண்ணுங்க, அந்த அடிப்படையில் தான் நம்ம ஜாமீன் விசாரணை இதை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை தள்ளி வச்சிருந்தாரு. அந்த தள்ளி வச்சதுக்கு பின்னாடி ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. வந்தபோதும் கூட அது நம்பர் ஆகாம பின்னாடி தள்ளிட்டே இருந்தது. அதனால வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இப்படியே தள்ளி இது எப்போ அது நம்பர் ஆகும், எப்போ அது விசாரணைக்கு வரும்னு தெரியாத நிலையில திடீர்னு பார்த்தா போன வியாழக்கிழமை அது விசாரணைக்கு வந்து உடனடியா ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஜாமீன் கிடைச்சிருச்சு. இது ஒரு வேறொரு நீதியரசர் வந்து இந்த ஜாமீன் இது கொடுத்திருக்காங்க. அது வந்து இந்த சில நிபந்தனைக்குட்பட்ட சேயூர் காவல் நிலையத்தில் இந்த 3 பேரும் காலையிலையும் மாலையிலையும் கையெழுத்து போடணும். 1 லட்சம் ரூபாய்க்கான, ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கான பிணை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த 2 நபர் ஜாமீன் அப்படிங்கிறது 3 பேருக்கு 6 பேர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதன் அடிப்படையில தான் அன்னைக்கு ஜாமீன்ல விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே சில சேனல்கள் வந்து வரிஞ்சு கட்டிட்டு பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா நம்ம ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம முதன் முறையா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரிதன்யா வந்து தனக்கு நடந்த கொடுமைகளை ஒரு 12 வயது சிறுவன், அதாவது அவருடைய அந்த பொண்ணுடைய தாய்மாமா முறையில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட, 12 வயசு பையன்கிட்ட அந்த குழந்தைய வந்து சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தின அடிப்படையில அந்த பையன்கிட்ட வெளிப்படையா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை வந்து சொல்லிட்டு இதை யாருகிட்ட சொல்லாதேன்னு சத்தியம் வாங்கியிருக்காங்க. அந்த சத்தியத்துக்கு பின்னாடி அந்த பையன் சொல்லாம இருந்ததை இந்த பொண்ணு இறந்ததுக்கு பின்னாடி அந்த அதிர்ச்சி தாங்காம அதுக்கப்புறம் தான் ஆர்டிஓ என்கொயரியின் போது ஆர்டிஓ கிட்ட வழிஞ்சு அந்த பையன் போய் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அந்த பையனுடைய சாட்சியத்தை அவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல, அது அப்படியே இருக்கிறதா நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆனா அந்த சிறுவன் கிட்ட அந்த பொண்ணு வந்து சத்தியம் வாங்கினதும் அந்த விஷயங்களை சொன்னதும் உண்மைங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அது எந்த அடிப்படையில சொல்லியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே சில சேனல்கள் வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த மறுவீடு, அதை புகுந்த வீடு போன போது அந்த மறுவீடு அழைப்புக்காக 3 தடவை அங்கேயும் இங்கேயும் கூப்பிடுவாங்க. இதுக்கு இடையில அந்த பொண்ணுக்கு துணை பொண்ணா ஒரு பொண்ணை அனுப்புவாங்க. அதாவது மறுவீடு போற பொண்ணு பயந்துட்டு ஒரு மாதிரி கூச்சத்தோட அங்க தனிமைப்பட்டு இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பொண்ணா இருந்தாலும் மாப்பிள்ளையா இருந்தாலும் துணை மாப்பிள்ளை துணை பொண்ணுன்னு அனுப்புறதுங்கிறது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு முறையில ஒண்ணு. அந்த அடிப்படையில போற துணை மாப்பிள்ளையாவோ துணை பொண்ணாவோ போகக்கூடியவங்க ஒரு நாள் அல்லது அரை நேரம் இருந்துகிட்டு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்படித்தான் மறுமூச்சு அழைப்புங்கிறது நடக்கும். ஆனா இந்த தம்பி வந்து 12 வயது சிறுவன் அங்கேயே போய் தங்கிட்டதாகவும், தங்கினதோட மட்டும் இல்லாம 15 நாட்கள் அங்க இருந்ததாகவும், இதுக்கு இடையில அந்த ஃபர்ஸ்ட் நைட் அந்த முதலிரவே நடக்க விடாத அளவுக்கு இந்த பையன் வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு இடையில படுத்து தூங்குனதாகவும்,
இதை எப்படி அனுமதிச்சாங்க? அந்த வகையில பார்த்தா இது ஒரு பெரிய விவகாரமா ஒரு சில சேனல்கள் இதை வந்து பூதாகரப்படுது. ஒரு சிலர் தான் அதை கிளப்பியிருந்தாங்க. அந்த விஷயத்தை இது வந்து ஒரு அடிப்படையில லாஜிக்காவே ஒரு முரண்பாடான விஷயம். இதுல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மத்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கள எப்படின்னு தெரியல, கோயம்புத்தூரை பொறுத்தளவு எந்த ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே அவங்களுடைய தாம்பத்திய உறவுங்கிற ஒரு விஷயத்துல சந்ததி விருத்தியாகிறது அப்படிங்கறதுதான் கல்யாணம், ஒரு திருமணம்ங்கிறத. அப்படிப்பட்ட இடத்துல துணை மாப்பிள்ளையாவோ துணை பொண்ணாகவோ போகக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அவங்களுடைய பரஸ்பரம் இணக்கத்துக்கு இடையூறா போய் நடுவுல கரடி மாதிரி, இந்த சிவபூஜையில கரடி மாதிரி உட்காருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் 140 கோடி 148 கோடி ஜனங்க இருக்கிறாங்கிறாங்க. இந்த 148ல முதிர்ந்தவங்க யாருகிட்ட கேட்டீங்கனாலும் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை முட்டாள்கள் கூட பண்ண மாட்டாங்கன்னு ஓப்பனா சொல்லிடுவாங்க. அப்படியான ஒரு குற்றச்சாட்டை, அபாண்டமான பழிய அன்னைக்கு வந்து குறிப்பிட்ட யூடியூபருங்க வச்சிருந்தாங்க. இது வந்து முழுக்க முழுக்க கவின் ஃபேமிலிக்கு ஃபேவரா அவங்க சரப்புல யாரோ வந்து ஊதிவிட்ட விஷயமா என்னங்கிறது நம்ம விசாரிக்காம தெரியக்கூடாதுன்னு நம்ம சம்பந்தப்பட்ட ரிதன்யா வீட்டுக்கே போய் அவங்க அப்பா, அந்த 12 வயசு சிறுவன், 12 வயசு பையனுடைய அம்மா, அவங்க அப்பா எல்லாருக்கிட்ட விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிதன்யாவுடைய விஷயத்துல அந்த பையன்கிட்ட ரிதன்யா சத்தியம் வாங்கின விஷயத்தையெல்லாம் நம்ம வெளிப்படுத்திருந்தோம். அதுதான் நம்மளுக்கு முதலா நம்ம ரிதன்யாவை பத்தி வெளிப்படுத்தின ஒரு முக்கியமான செய்தி. அந்த செய்திய இப்போ 40-45 நாள் கழிச்சு பல்வேறு சேனல்கள் நேத்து கண்டுபிடிச்ச மாதிரி இந்த விஷயங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கு. அதாவது ரிதன்யா வந்து எப்படியெல்லாம் அவஸ்தப்பட்டாங்க ஒரு சின்ன பையன்கிட்ட சொன்னதாகவும், அந்த சின்ன பையன் ஆர்டிஓ கிட்ட சாட்சி சொன்னதாகவும், போலீஸ் கிட்ட சாட்சி சொன்னதாகவும், இப்படி ஒரு விஷயத்தை பூதாகரப்படுத்தி வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த செய்தி வந்து அன்னைக்கு வைரலானதை விட இப்ப வைரலாயிருக்கு. இதுக்கு பின்னாடிதான் இப்ப வந்து போலீஸ் கூப்பிட்டு அந்த பையனுடைய டேட் ஆஃப் பர்த் முதல் கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதா ரிதன்யாவுடைய தரப்புல இப்ப சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்ப போலீஸ் தரப்பு விசாரிக்கலையானா, விசாரிக்கலையாங்கிறது போலீஸ்க்கு மட்டும்தான் வெளிச்சம். இன்னொன்னு, இந்த அவதூறு அந்த பையன் மேலேயோ அந்த பொண்ணு செத்து போன பொண்ணு மேலேயோ அந்த அவதூறை கிளப்பினவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனை சந்திக்கல, வாக்குமூலம் வாங்கல அப்படிங்கறதெல்லாம் 100% நிஜங்கிறது நேத்தும் அவங்கள போய் நான் பார்த்துட்டு வந்தது அடிப்படையில் சொல்றேன். இப்படி ஒரு ரிதன்யா, ஒரு செத்து போன பொண்ணு மேல அபாண்டமான பழி, அதாவது கடைசி நேரத்துல கடைசி கட்டத்துல சொல்லக்கூடிய, அதாவது இறக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. அந்த வார்த்தை வந்து தெய்வத்துள் வைக்கப்படுங்கிற மாதிரியான வார்த்தைகள் அது. அதனாலதான் நம்ம நீதித்துறையே வந்து கடைசியில கொடுக்கிற ஒரு வாக்குமூலத்தை மரண வாக்குமூலம்னு சொல்லி 100% அதை நம்புது. இது வந்து கீழ்கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மரண வாக்குமூலம் பொய் அப்படின்னு சொன்னதுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. யாராவது சட்ட வல்லுநர்கள் அது இருந்தா சொன்னா நல்லா இருக்கும். ஆனா இந்த பொண்ணு விஷயத்துல 2 விஷயம் முக்கியமானதா பார்க்கப்படுது. உங்களுக்கே தெரியும், அந்த பொண்ணுடைய கதறல் ஒளி இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பரவி இருக்குது. அதுக்கு காரணம் அந்த பொண்ணு வெளியிட்ட அந்த ஆடியோ. அந்த ஆடியோ மெசேஜ் 8-9 மெசேஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்கு. அது வெளிவந்த பிறகுதான் இந்த செய்தியே வைரல் ஆச்சு. அந்த ஆடியோவில் அந்த பொண்ணுடைய அந்த தொனி, அந்த சொல்லக்கூடிய தொனி, அந்த மரண வாக்கு மூலம்னு சொல்லக்கூடிய விஷயம் வக்கீல், நம்ம வழக்கறிஞரும் பட்டிமன்ற சிறப்பு பேச்சாளருமான சுமதி வரைக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணி அவ்வளவு துல்லியமா செய்திகளை அவங்களுடைய பேட்டிகளை தன்னுடைய உணர்வு தாவங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய கொடுமை நடந்து ஒரு பெண்ணே தான் சாகருக்கு முன்னாடி அதை வெளிப்படுத்துறது கூட சில யூடியூபர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு பொய் சொல்லியிருக்கு, அவங்க கடைசியா சாகும்போது கூட ஒரு பொய்யத்தான் சொல்லிட்டு செத்து இருக்குது, தப்பு பூரா அந்த பொண்ணு மேலதான் இருக்கு, அந்த பொண்ணு மேல மட்டும் இல்ல அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுதுங்கிறது அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியும், அந்த தப்பை வந்து மறைக்கிறதுக்காக தான் இவங்க இத்தனை நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கு எதிர்வினை காட்டுற முகமா நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்களை என்ன நடக்குதுன்னு நம்ம மாத்தி மாத்தி இந்த ரிதன்யா தரப்புல இருந்து நம்ம குரலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஒரு செத்து போன பொண்ணு மேல தொடர்ந்து அவதூறு கிளப்புறது, உங்க வீட்டு பொண்ணா இருந்தா என்ன நடக்குமோ, எம் வீட்டு பொண்ணா இருந்தா என்ன நடக்குமோ, அப்படி நடந்ததுன்னா அதை ஒரு ஊடகக்காரன் அப்படிங்கிற முறையில எப்படி வெளிப்படுத்தணுமோ அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருந்திருக்கேன். அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே நான் வெளியிட்ட
செய்திகளை எல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியும். இன்னும் பச்சையா சொல்ல போனா கவின் தரப்புல கவினுக்கு, அதாவது ரிதன்யாவுடைய கணவர் கவினுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியா இருந்திருந்தா, அல்லது ரிதன்யாவுடைய மாமியார் மாமனாரான ஈஸ்வரமூர்த்திக்கும் அவங்க பேர் என்ன சித்ரா தேவிக்கும் ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த பெண் வந்து ரிதன்யா மாதிரி இருந்திருந்தா, இன்னொரு புகுந்த வீட்டுக்கு போய் ஒருவேளை மாமனார் மாமியாரா இந்த அது அண்ணாதுரை தரப்புல மாமனார் மாமியாரா இருந்திருந்தா, அங்க போய் இந்த பொண்ணு அந்த ஈஸ்வரமூர்த்தியோட பொண்ணு இப்படி ஒரு தற்கொலை பண்ணியிருந்தா, நம்ம யார் பக்கம் நிற்போம்னா கண்டிப்பா நம்ம வந்து கவினோட தங்கச்சிக்கோ அல்லது அக்காவுக்கோ அல்லது அவரு ஈஸ்வரமூர்த்தியோடைய சித்ராதேவியோடைய பொண்ணுக்கோ தான் நிற்போம். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு சமூக பார்வை என்னன்னா, ஒரு வண்டியில போறீங்க, ஆக்சிடென்ட் நடத்துறது, லாரியும் பஸ்ஸும் மோதிக்குது, அதுல எது அதிக டேமேஜ்னு பார்ப்பாங்க. லாரி 10 வீல் லாரி, பஸ் வந்து 8 வீல் பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 6 வீல் பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 10 வீல் லாரி மேலதான் புகார் பதிவாகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கார் மேல லாரி மோதிடுது அல்ல பஸ் மோதிடுது, டேமேஜ் வந்து காருக்கு, பஸ் மேலதான் ஆக்சிடென்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2 வீலர் மேல ஒரு கார் மோதிடுது, கார் மேலதான் ஆக்சிடென்ட் எடுப்பாங்க. 2 வீலர் வந்து பாவப்பட்டவனா பார்ப்பாங்க. சைக்கிள்ல போறவன் மேல ஒரு ஸ்கூட்டர் காரை விட்டுறான், ஸ்கூட்டர் மேலதான் நடவடிக்கை எடுப்பாங்க. இங்க வந்து சைக்கிள் காரை அப்பாவியாவும் விளிம்பு நிலை மனிதனா பாக்குறான். இதுல என்னன்னா வலுத்தவன் மீது என்னைக்குமே ஒரு பார்வையை, குற்றச்சாட்டு பார்வையை வச்சுக்கிட்டு இளைச்சவனுக்கு பக்கமா நிக்கிறது தான் ஒரு நீதி அப்படிங்கறது வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு உயர்மற்ற ஜாதிக்கு ஜாதி ரீதியா அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துன்புறுத்தல் கொடுத்தான்னா மேல்மட்டத்தில் இருக்கிற கீழேனா அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவனுக்கு நிக்கிறதும், இன்னும் தீண்டாமை கொடுமையில வந்து பட்டியலின சமூகத்துக்கு இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசி, ஓபிசி, பிசியில் இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதும் இயல்பானது. இந்த இடத்துல என்னன்னா விளிம்பு நிலை மக்களுக்காக நிக்கிறதுங்கிறது ஒரு சட்ட நீதி. அதே மாதிரி விளிம்பு நிலையில நிக்கக்கூடியதுல ஒரே சமூகத்துல பெண் பாதிக்கப்பட்டா ஆண் பாதிக்கப்பட்டா அப்படின்னு ரெண்டையும் எடுத்தீங்கன்னா இதுல எது ரொம்ப பாதிப்புன்னா இந்த சமூக பாதிப்பு அதிகம் பெண்களுக்கு. அப்ப பாதிச்சவங்க பக்கம் நிக்கிறதுங்கிறது பெண்களுக்கு அத்தனை உரிமைகளை சட்ட ரீதியான பாதுகாப்பை ஏன் கொடுத்திருக்கான், இந்த சமூகம் வந்து பெண்களை போட்டு கசக்கி பிழிஞ்சு, அது இந்த வகையிலும் இல்ல, பாலியல் சுரண்டல்னு, பண சுரண்டல்ங்கிறது, அடுத்தது அந்த பொருளாதார சுரண்டல்ங்கிறது, வரதட்சணை கொடுமைங்கிறது, அதை வீட்டுல வச்சு கொத்தடிமை போல நடத்துறதுங்கிறது, படிக்க போகக்கூடாதுங்கிறது, இப்படி நட அப்படி நடங்கிறது, இப்படி வந்து சமூக கட்டுக்கள் வந்து பெண்களுக்கு அதிகம் என்பதனாலதான் பெண்களுக்கு சாதகமா சட்டங்கள் தொடர்ந்து வலிமையா எழுந்துட்டு இருக்கு. அதுல உச்சபட்சமான இப்ப சட்ட இதுகள்லாம் என்னன்னா பெண் வன்கொடுமை சட்டம். ஒரு பெண்ணுக்கு அந்த பொண்ணே சொல்லலினா கூட அது கல்யாணமாகி ஒரு 10 நாள்லயோ 20 நாள்லயோ அல்லது ஒரு 7 வருஷத்துக்குள்ள இறந்ததுன்னா பெண் வன்கொடுமை சட்டம் பாயறதுக்கான அத்தனை வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு தீது நடந்திருக்கு, அதனாலதான் அது செத்துருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தோட பண்றதுக்கு தான் அந்த ஆர்டிஓ என்கொயரி அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து ஒரு சட்ட பாதுகாப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி இந்த வழக்கை பொறுத்தளவு முழுக்க பாதிக்கப்பட்டு இறந்தது ஒரு பெண். அந்த பெண் பெயர் ரிதன்யா. ரிதன்யாவுக்கு ஒரு நீதி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஆதாரமா இருந்தது அந்த பொண்ணு கடைசியா வெளியிட்டு இருக்கிற ஆடியோ. அந்த ஆடியோவோட ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு உயிரோட்டமான, அதோடைய வேதனைகளை அப்படியே கொட்டி பிழியறமான வார்த்தைகள்ங்கிறது. அதை கேட்கிற அது மாதிரியான பாதிப்பில் உண்டான அப்பா அம்மாக்களுக்கு மட்டுமில்ல, அது மாதிரியான பெண்களுக்கும் அந்த பாதிப்பு எவ்வளவு தூரம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறத வச்சுதான் இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நகர்ந்து ஒரு 55 நாள் கழிச்சு தான் பிணையில வர்றாங்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர். இப்படியான சூழ்நிலையிலையும் இந்த பொண்ணு மேல களங்கம் கற்பிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது பாருங்க. ஒரு பக்கம் அது ஆடியோவில் வந்து முழுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போயிருச்சு. அதுல பச்சையா சொல்லணும்னா தனக்கு பாதகம் நிகழ்த்தினவங்க கவின்குமார் குடும்பம், அந்த கவின்குமார் குடும்பம் ஒட்டு மொத்தமா கிரிமினல் குடும்பம். அவங்க வந்து திட்டமிட்டே என்னை ஏமாத்திருக்காங்க. கவின்குமார் குடும்பம் வந்து திட்டமிட்டே ஏமாத்திருக்காங்களா அப்படின்னா அது என்னென்ன திட்டம் போட்டு ஏமாத்தினாங்கன்னு அதுல வரல. அதே மாதிரி அவங்க கிரிமினல் ஃபேமிலி அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு ஆதாரம் இல்லை. ஆனா டோட்டலா அந்த பொண்ணு அதை தெளிவா சொல்லுது. இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா அதுல ரொம்பவுமே டெப்தான விஷயம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், போதும்பா அப்படின்னு சொல்லுது. இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய தொனி வந்து
அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கா, இல்ல தன்னுடைய இயலாமைய அப்படி வெளிப்படுத்தி இது பண்ணணுமா அப்படிங்கறதுக்காக அதை கேட்கக்கூடியவங்க எல்லாத்தினாலே உணர முடியும். அப்படிப்பட்ட பொண்ணு மேலதான் ஒரு 12 வயசு பையனை 10-15 நாள் மாப்பிள்ளை கூடவே இனம் சேராம கூட படுக்க வச்சுட்டாங்க, 2 பேத்துக்கு இடையில படுக்க வச்சுட்டாங்கன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொன்னாங்க. சரி, அதோட நின்னுச்சா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டு. ஒரு செத்து போன பொண்ணு மேல அது தற்கொலை பண்ணி அவங்க யாரு மேல புகார் சொல்லிச்சோ அவங்கள யோகியப்படுத்தி இந்த பொண்ணு ஆடுனது நாடகம் அப்படின்னு சொல்லி 1-2 குற்றச்சாட்டுல பாருங்க தொடர்ந்து படிக்கிற. முதல்ல அவங்க பண்ணின குற்றச்சாட்டு என்னன்னா, ரிதன்யா புகுந்த வீடு செல்லும் போது அவரோட மாமா மகன் 12 வயது சிறுவனை மணப்பெண் மறுவீடு தோழராக கூட்டிச் சென்றார். அந்த சிறுவன் உடனே தன் வீட்டிற்கு திரும்பாமல் 15 நாட்கள் ரிதன்யாவுடனே தங்கினார். முதலிரவு கூட நடக்க விடாமல் மாப்பிள்ளைக்கும் மணப்பெண்ணுக்கும் இடையில் தூங்கினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு, அதுக்கு அடுத்து இந்த பொண்ணு மேலேயே, அதாவது செத்து போன பொண்ணு மேலேயே இந்த யூடியூபர் சில பேர் கிளப்புற ஒரு விஷயம், ரிதன்யாவுடன் +2 படித்த ஆண் நண்பர்களுடன் பழக்கம். ரிதன்யாவுக்கு +2 படித்த ஆண் நண்பர்களுடன் பழக்கம். அதில் ஒருவருடன் நெருக்கமா பழகினார். அந்த நண்பருடன் பேசவே ஒரு செல்போன் சிம்மை தனியாக வைத்திருந்தார். தற்கொலை செய்து கொண்டு இறப்பதற்கு முன்பு கடைசியாக அவனுடன் தான் பேசினார். அதற்கான போன் ஆதாரம் போலீசில் துப்பறிந்து எடுத்துவிட்டது அப்படிங்கிற அடுத்தது. இதெல்லாம் யார் பேசுறாங்கன்னா, ரிதன்யாவுடைய மாமனாரோ மாமியாரோ அல்லது கணவர் கவின்குமாரோ அல்லது இவர்களுக்காக ஆஜராகும் வழக்கறிஞர்களோ பேசவில்லை. இதை முழுக்க முழுக்க ரிதன்யா கவின்குமார் தரப்புல ஊடகக்காரர் கேட்டதா சொல்லி இவங்களே பேசினாங்கிறதா ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, ரிதன்யா தரப்புல ரிதன்யாவுடைய அம்மா பேசுறாங்க, ரிதன்யாவுடைய அப்பா பேசுறாங்க, ரிதன்யாவுடைய தங்கை பேசுறாங்க, ரிதன்யாவுடைய வக்கீல் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு திருப்பூர்ல ஆரம்பிச்சு சென்னை வரைக்குமான வக்கீல்கள் பேட்டி இருக்கு. இன்னும் சொல்ல போனா உறவுக்காரர்கள் பேட்டி இருக்கு. இவ்வளவு பேட்டியும் பகிரங்கமா அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த வெளிப்படுத்தலுக்கு பின்னாடி அவங்க சைடுல வழக்கறிஞர்கள் பேசல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பேசல, குற்றம் சாட்டப்பட்டவர்களோட உறவுக்காரர்கள் பேசல, வலிஞ்சு ஊடகக்காரர்களே சில பேர் இதை சொல்றாங்க. அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு வழக்கறிஞர் வக்காலத்து போடலாம். நான் பத்திரிக்கையார ஒரு குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு வக்காலத்து போட முடியுமா? அவங்க யோகியம்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். ஒரு பெரிய பயங்கரவாதியோ தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோ போலீஸ் குற்றம் சாட்டி உள்ள தள்ளிருச்சுன்னா அவங்க தன்னை யோகியப்படுத்திக்கிறதுக்கு என் மூலமா நீ என்னை சொல்லு, நான் நல்லவன் யோகியன் அப்படின்னு சொன்னா நான் போட்டேன்னா என்னையும் சந்தேகம் தான் படுவாங்க. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவரே முன் அவரே இதுல பேட்டி கொடுத்து, நான் இப்படி எல்லாம் யோகியமா இருந்தேன், இப்படி எல்லாம் நல்ல காரியங்க பண்ணிட்டு இருந்தேன், என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களா விரிவா ஒரு பேட்டி கொடுத்தா மட்டும்தான் அது சரியா தவறான்னு இந்த சமூகம் எடுத்துக்கும். சமூகம் சரியா பார்த்து அடே பாவண்டா அப்பாவி பிடிச்சு போட்டாங்கடா அப்படின்னு அந்த ஃபீலிங்கோட அங்க பார்க்கும். ஆனா ஒரு ஊடகக்காரனே சொல்லும் போது அந்த ஃபீலிங் வருமானா அந்த ஊடகக்காரன் மேல சந்தேகப்படுவாங்கிறத என்னுடைய 25 வருஷ கால பத்திரிகை அனுபவம். சரிங்களா? அடுத்த ஒரு குற்றச்சாட்டு, இது பயங்கரமானது. ரிதன்யாவுடைய அப்பா அரசியல்வாதி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர். பொய் புரட்டு ஏமாற்று வேலை என்பது அரசியல்வாதிகளுக்கும் இந்த ரியல் எஸ்டேட்காரர்களுக்கும் கைவந்த கலை. அப்படி ஏமாற்றிய சொத்துக்கள் தான் அவரிடம் உள்ளது. தவிர ரிதன்யாவுடைய அப்பா அதாவது அண்ணாதுரை காதல் திருமணம் புரிந்தவர், மாமனார் வழி சொத்தை அனுபவிப்பவர், ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் இந்து திராவிட கட்சி என்பதன் பெயரில் போட்டியிட்டவர், திரும்ப 2026 தேர்தலில் போட்டியிட ரிதன்யா மரணத்தில் கிடைக்கும் அனுதாபத்தை பயன்படுத்த இப்போது விளம்பர ஆதாரம் தேடுகிறார். எங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா பொண்ணு இறந்திருக்கு, அந்த குடும்பமே அழுதுட்டு இருக்கு, வீட்டுல அவங்களுக்கு பெரிய இழப்பே தன்னுடைய குழந்தையுடைய மரணம் தான். அது துர்மரணம், அகால மரணம், தற்கொலை மரணம். அது புதுசா கல்யாணம் பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பெண்
பிணமாகிறது. அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டுல வந்து தனக்கு நடந்த துயரத்தை சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு நாள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி அவங்க வந்து எந்திரிச்சு நிக்கிறது எவ்வளவு கஷ்டம். தினம் தினம் கத்தி அதை கதறிட்டு இருக்கிற சூழல்ல அடுத்த தேர்தல்ல நம்ம போட்டி போடுறதுக்கு இந்த ரிதன்யாவுக்கு கிடைச்ச அனுதாபம் நம்மளுக்கு பயன்படுன்னு ஒரு தந்தை நாடகம் ஆடுறத ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அடுத்தது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க எல்லாமே ஒரு மாதிரி போர்ஜரி கும்பல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் வருது. அப்புறம் ஒரு அரசியல்வாதிங்கிறவன் வந்து பொய் தான் சொல்லுவான். எங்க பெரிய தலைவர் மகாத்மா காந்தியிலிருந்து நேருஜியிலிருந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் இன்னைக்கு பிரதமராக இருக்கிற மோடி வரைக்கும் எல்லாமே அரசியல்வாதிகள் தான், அரசியல் தலைவர்கள் தான். ஒரு சாதாரணமா சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் கூட தான் ஏதாவது ஒரு வகையில இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு டெபாசிட் தொகை கட்டி தானும் ஒரு அரசியல்வாதின்னு ஒரு அங்கீகாரம் பெற்று மக்கள் கிட்ட போய் ஒரு ஓட்டு வாங்குறாங்கன்னா ஒரு 1000-500 ஓட்டு வாங்கினா கூட அவரும் அரசியல்வாதி தான். அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தா சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிற நோக்கமா, இல்ல சமூகத்திலிருந்து ஏதாவது சுரண்டலாங்கிற நோக்கமா, ஊழல் செய்யலாங்கிற நோக்கமா, இல்ல லஞ்ச பதவி எல்லாம் வந்ததுன்னா இப்படி இப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணலான்னு நோக்கமா, இந்த உள்நோக்கத்தை எல்லாருக்கு மேலே கற்பிதம் பண்ணா என்ன ஆகும்? அப்படி அல்ல. அண்ணாதுரை மேல மட்டும் இவர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்ன பரவாயில்ல. ஒட்டுமொத்த அரசியலும் ரியல் எஸ்டேட் பிசினஸும் செய்யக்கூடியவங்க மேல வேண்டாம், எல்லாத்து மேலே இல்ல, பெரும்பான்மையானவங்களுக்கு இந்த புத்தி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது பாருங்க. அதை வந்து எப்படி எல்லாரும் சகிச்சுக்க முடியும்? அது ஒரு பெண் இறந்த பின்னாடி கூட அந்த பெண்ணுடைய தன்னுடைய மகளுடைய மரணத்தை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறது ஒரு 10 நாள்ல அல்லது ஒரு 20 நாள்ல அந்த பொண்ணு இறந்து நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுன்னு பாருங்க. ஒரு பொண்ணு இறந்துருச்சு, தன்னோட துயரத்தை சொல்லி அழுது ஒரு ஆடியோ வெளியிட்டு இறந்துருது. அந்த பொண்ணு மேலையும் அவங்க அப்பா அம்மா மேலையுமே ஒரு அபாண்டமான ஒரு பழிய வந்து குறிப்பிட்ட சில ஊடகங்கள் இப்படி பழிய சுமத்துதுன்னா அதுக்கான அடிப்படை என்னவா இருக்குன்னு அந்த கற்பனையா அந்த எண்ணத்தை உங்ககிட்ட விட்டுறேன். அடுத்த குற்றச்சாட்டு, ரிதன்யாவோட அப்பா அம்மா தம்பி எல்லோரும் சொல்றது தன்னோட பொண்ணை எரியூட்டு செய்வதற்கு முன்பு இத்தகைய குற்றச்சாட்டுகளை கவின்குமார் குடும்பத்து மேல சொல்லல. பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை ஒன்று நடக்கவே இல்லை. அவர்களாகவே 500 பவுன் நகை போடுறதா புரோக்கர்களிடம் சொல்லி வந்திருக்காங்க. அதற்கேற்ப பெரிய இடமா பார்க்க சொல்லி இருக்காங்க. தன் பெண்ணுக்கு பெரிய பணக்கார இடமாக பார்த்து திருமணம் செய்து விட்டால் அந்த பணக்கார மாப்பிள்ளையின் வசதியில் தாமும் சுகபோகமாக வாழலாம் என்று திட்டம் தீட்டியே கவின் குடும்பத்தை சிக்க வைத்தனர் அவர்கள் பெற்றோர். அந்த பெண் வாழ்ந்த காலத்தில் நகையோ பணமோ கவின் தரப்பில் கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அந்த பெண் அணிந்து வந்த நகை கூட 50 சவரனுக்கும் குறைவு. அதை பற்றி கூட இவர்கள் தரப்பு, அதாவது கவின்குமார் தரப்பு பொடுக்குன்னு ஒரு வார்த்தை பேசலீங்க. இது ஒரு குற்றச்சாட்டு. வரதட்சணைங்கிற பேச்சே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதியில கொளுத்து கிடக்குறாங்க. 500-1000 கோடி சொத்துக்காரங்க யாரு? இந்த மாப்பிள்ளை வீட்டார் தரப்பு. இதெல்லாம் ஜுஜிபி. இந்த காசெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. அந்த பொண்ணு நகை நட்டை வந்து நாங்க திரும்பி கூட பார்க்கல. அது என்னென்ன துணிமணி உடுத்திட்டு வந்து அது பெட்டியில என்ன கொண்டு வந்து அதை கூட நாங்க பார்க்கவே இல்லை. எந்த இடத்துலயும் நீ என்ன கொண்டு வந்தமான்னு கூட கேட்கல. வாசாமி, நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி விளக்கேத்துமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்க தவம் இருந்திருக்கணும். அப்படி ஒரு வேளை உச்சி மோந்து ரொம்ப நல்ல குடும்பமா இருந்து பாராட்டி இருந்தா அந்த பொண்ணு ஏங்க ஆடியோல வந்து இவங்கெல்லாம் ஒரு கிரிமினல் ஃபேமிலி, திட்டமிட்டே நம்மளை ஏமாத்தி இருக்காங்க, என்னோட நகையை வந்து இன்னும் இடத்துல இங்க வச்சிருக்கிறேன், அதெல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லைன்னா அதுவும் போயிரு, எடுத்துக்குங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு சாகுதுங்க. இன்னொரு விஷயம் அதுல முக்கியமா சொல்றாங்க. இந்த பொண்ணு வந்து விஷமருந்து அருந்தின உடனே இது ஆடியோவை முதல்லயே அனுப்பிச்சுதான் பின்னாடி அனுப்பிச்சுதான்னு ஒரு கேள்வி. ஒருவேளை ஆடியோ அனுப்பிச்சிட்டு விஷமருந்து அருந்திட்டு தன்னை வந்து யாராவது காப்பாத்துவாங்கன்னு சொல்லித்தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்குது.
ஆனா காப்பாத்துல தன்னை காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சு விஷம் இருந்து இது நாடகம் ஆடி பொசுக்குன்னு செத்து போச்சு. இப்படி கூட அதுல கிளப்புறாங்க. இது எப்படி நியாயமா இருக்கும்? அதாவது ஒரு பொண்ணு செத்ததுக்கு இவ்வளவு தூரம் உள்நோக்க கற்பிக்கிறது அநேகமா ரிதன்யாவுக்கு மட்டும்தான் நடந்ததா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அந்த பொண்ணு வந்து பகிரங்கமா ஒரு பெரிய ஆடியோ வெளியிட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட கதற சொல்லிட்டு செத்து போச்சுங்கிறது. அவங்க அப்பா கிட்ட இந்த ஆடியோ மெசேஜ் சொல்லிட்டு செத்து போச்சு. இது உலகம் பூரா இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்களுக்கு இது போய் சேர்ந்துருச்சு. அவங்க எல்லாம் பதறி துடிக்கிறாங்க. அதை சரி கட்டணும்னா இதுதான் வழி அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த ஊடகக்காரர்கள் இதை பேசிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஏற்கனவே தனக்கு ஏற்பாடான திருமணத்தை விருப்பமில்லாமல் நிச்சயதார்த்தம் வரை சென்று விட்டு நிறுத்தினவர் தான் ரிதன்யா. இது அடுத்த குற்றச்சாட்டு. இந்த ரிதன்யா வந்து திருமணத்துக்கு விருப்பம் இல்லாம இருந்தாங்க. போலீஸ் விசாரணையில இவங்களுக்கு ஜாதகம் பார்த்த தெக்கலூர் பக்கம் இருக்கக்கூடிய ஜோதிடர் அதை வந்து விரிவா போலீஸுக்கு தெளிவுபடுத்திட்டாரு. அதனால ஜோதிடர் வாக்குமூலம் கூட முக்கியமானதா ஆகுது. அவர் ரிதன்யாவுக்கு திருமணத்துல விருப்பமே இல்லைங்கிறத அந்த ஜோதிடர் தெளிவுபடுத்திட்டாரு. இன்னும் சொல்ல போனா அந்த ரிதன்யா பொண்ணுக்கு திருமணத்துக்கான ஒரு தாம்பத்திய உறவுக்கு கூட தகுதி இல்லாதவர். அவர் ஏஜ் அட்டன் பண்ணதுல கூட சந்தேகம் இருக்கு. அவர் திருமணமாகி 78 நாட்கள் ஆகியும் கண்ணிகளியாத நிலையில தான் இருக்காங்க. பாலியல் துன்புறுத்தல் நடந்ததற்கான காயங்களோ பிற அடையாளங்களோ அவர் உடலில் எங்கும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை அதே ஊடகக்காரங்க கிளப்புறாங்க. இப்ப பாடி நம்ம இதுக்கெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பாடி எரிக்கப்பட்டாச்சு. எரிக்கப்பட்ட பிறகு தான் இந்த விஷயங்களை எல்லாம் அழகாக கொண்டு வர்றாங்க. பாடி ஒருவேளை புதைக்கப்பட்டிருந்தா இப்ப மறு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவு வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த பாடி அடக்கம் பண்ண இதுக்கு கூட ஒரு காரணம் கற்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட ரகசியங்கள் தெரிஞ்சிருன்னு இவங்க அப்பா அம்மாவே முதல்ல வந்து அந்த பாடி எரிக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டாங்க. அவங்க தான் இதை மறைச்சிட்டு இப்ப வந்து சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்ப பாடி எரிக்கப்பட்டது எந்த ரகசியத்தை மறைக்கிறதுக்கு? அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ரகசியம் தெரியுதுன்னு வச்சுக்குவோம். இவங்க சொன்ன மாதிரியே ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வந்து தாம்பத்திய உறவுக்கு தகுதி இல்லாத பொண்ணுன்னு வச்சுக்குங்க. அதை வந்து அப்பா அம்மா ஒரு பொண்ணை ஏமாத்தி கூட கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அந்த மணமகனுக்கு முதல் நாளே தெரிய வரும், அடுத்த நாளே தெரிய வரும், அல்லது 4 நாள்ல தெரிய வரும். அப்பா அம்மா கிட்ட சொல்லுவான், இல்லைன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவா. இப்படி போயிட்டு இருக்கும். இப்படி போகும்போது 78 நாட்கள் இதுல வந்து ஒரு 5 நாள் அங்க இருந்திருப்பாங்க, இங்க 10 நாள் இருந்திருப்பாங்க, மாறி மாறி இருந்திருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இந்த பொண்ணுக்கு இப்படியான கோளாறு இருக்குதுன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் கிட்டவோ ஒரு டாக்டர் கிட்டவோ அல்லது இவங்க அப்பா அம்மா கிட்டவோ நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி வந்து முறையிட்டு இந்த பிள்ளை அங்கேயே விட்டுட்டு நாங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறதா சரியானது. அப்படி ஒரு வேளை இருந்திருந்து நீ இப்படி எல்லாம் ஏமாத்திட்டேன்னு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றது இருக்குது பாருங்க. ஊசியில குத்துறதோ அல்லது சுடுதண்ணி சூடு வைக்கிறதோ அல்லது வேற மாதிரி கிள்ளி வைக்கிறது, எப்படியானு கடிச்சு வைக்கிறதோ, இதெல்லாம் இந்த சமூகம் ஏத்துக்குமா? சட்டம் தான் ஏத்துக்குமா? அப்படி இருந்ததுன்னா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணுமோ இல்லையா? இந்த பொண்ணை வந்து ஏமாத்தி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால வந்து நம்ம சட்ட ரீதியா என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பத்திரப்படுத்தி இவங்க வீட்டுல விட்டுருந்தா இந்த துயரம் நடந்திருக்குமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அந்த பொண்ணு கல்யாண ஆசையில தீவிரமா இருந்தது. அது இந்த பையன் மேல அவ்வளவு பிரியத்தோட நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டாங்கிற கொண்டாட்டத்தில் இருந்து அந்த கொண்டாட்டத்தை சொல்லக்கூடிய அத்தனை வீடியோக்களும் எங்க கைவசம் இருக்கு. அதோடைய கொண்டாட்டம் வந்து எப்படிப்பட்ட கொண்டாட்டம் அப்படிங்கிற வீடியோ, அது எங்க கிட்ட போன்ல பேசின ஆடியோ, இப்படி நிறைய விஷயங்கள் எங்க கிட்ட இருக்கு. உண்மை சொல்ல போனா கவின் குடும்பத்துல கவின் கிட்ட என்ன கோளாரோ அந்த கோளாறெல்லாம் இந்த பொண்ணு மேல திசை திருப்பி விட்டு பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே 2 தடவை தற்கொலை முயற்சி பண்ணதா அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்க வந்து 2 தடவை தற்கொலை பண்றதுக்கு கவின்குமார் முயற்சி பண்ணதாகவும் அதையத்தான் திருப்பி இந்த பொண்ணு மேல திருப்பி விட்டதாகவும் இவங்க சொல்றாங்க. ஆனா இதுல எது நடந்தோ இல்ல. ஆனா இந்த விஷயம் இப்படி இருக்குதுன்னா இந்த பொண்ணு வந்து சரியா வராதுன்னு தெரிஞ்சிருந்தா பக்குவமா கொண்டு வந்து விட்டு சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுத்திருந்தா தான் சரியானதே ஒழிய
அதை விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து தற்கொலைக்கு போற அளவுக்கு அதை டார்ச்சர் பண்றதுங்கிறது வந்து சமூகம் மட்டும் இல்ல, சட்டமும் ஏத்துக்காது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்ற விஷயம். அதை விட இன்னொரு விஷயம் பாருங்க, பூச்சி மருந்த, தென்னை மரத்துக்கு அடிக்கிற பூச்சி மருந்த இந்த தற்கொலை செய்யறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே ரிதன்யா வாங்கி வச்சுட்டாங்க. அதாவது திருமணத்துக்கு 3 மாசம் முன்பே அதை வாங்கி வச்சிருக்காங்க. அது எதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு அபத்தமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. திருமணத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடியே அது தற்கொலை முடிவுக்கு வந்துருச்சுன்னு சில சேனல்கள் சொல்றாங்க. ஆனா சிலர் என்ன சொல்றாங்க, அவர் வீட்டு தோட்டம் போட்டிருக்காங்க, அந்த வீட்டு தோட்டம் போடுறதுக்காக வாங்கி வச்ச மருந்து தான் அது. அதை வந்து இந்த சமயத்துல பயன்படுத்துறதுக்கு கார்லயே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது அல்ல உண்மை. முழுக்க முழுக்க இவங்க கோயிலுக்கு, அந்த முண்டிப்பெருமாள் கோயிலுக்கு, முண்டிபாளையம் பெருமாள் கோயிலுக்கு போறதுல இருந்து நரசிம்மர் கோயிலுக்கு போனதுல இருந்து வரக்கூடிய வழியில கிட்டத்தட்ட 9 சிசிடிவி கேமராக்கள் இருக்கு. எங்கெங்க வண்டியை நிறுத்தியிருக்காங்க, எங்க மருந்து கடையில விஷ மருந்து வாங்கினாங்க அப்படிங்கறது வந்து துல்லியமா கண்டுபிடிச்சிட முடியும். அது ரொம்ப ஈஸி யாருக்கு, போலீஸுக்கு. ஆனா பர்பஸாவே அப்படி எங்கேயுமே கடையில வாங்கல அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையை மூடிட்டதாகவும், இவங்க எந்த மாதிரி இந்த மருந்து வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து வேறொரு செட்டப் பண்ணியிருக்கிறதாகவும், அதுதான் இந்த செட்டப்புங்கிறது இப்ப வந்து ரிதன்யா குடும்பத்துக்கு இது தெரிய வரதா சொல்றாங்க. இப்ப இந்த பூச்சி மருந்து எங்க வாங்கினாங்கன்னாவே அதோட மனநிலை தெரிஞ்சிடலாம், எல்லாம் மாட்டிக்கலாம். அது அந்த இடத்த வந்து மறைக்கிறாங்க. ஆனா இந்த பூச்சி மருந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சது அப்படின்னு சொல்றது வந்து இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தற்கொலை எண்ணம் இருந்த மாதிரியும், பல தடவை 2 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணதாகவும் ஸ்ட்ராங் பண்றதுக்காகத்தான் அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இதுக்குள்ள சொல்றாங்க. அடுத்தது கடைசியாக இப்போ சொல்லியிருக்கிற மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு, அந்த பொண்ணு வந்து ஒருத்தர்கிட்ட காதல் வயப்பட்டு பழகினாரு. அது இப்பதான் தெரிய வந்திருக்கு. அது தெரிய வந்த உடனே அந்த பொண்ணு வந்து இந்த பையன் கூட பழகிறது ரொம்ப நட்பு ரீதியா பழகி ஒரு கட்டத்துல காதல்னு வெளிப்படுத்தும் போது, அந்த பையன் வந்து இவங்க குலமும் அவங்க குலமும் ஒண்ணு, இந்த குலத்துக்காரங்களும் அந்த குலத்துக்காரங்களும் ஒரே சாமி கும்பிடுறவங்க, இப்படி ஒரே குலத்தை சேர்ந்தவங்க திருமணம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா அது வந்து இந்த கொங்கு மண்ணுல வந்து அது அண்ணன் தங்கச்சி முறையாகுது. அண்ணன் தங்கச்சி யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அது வந்து அபத்தம், கூடாது. அது வந்து முறையற்ற திருமணம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே சமூகத்தில் உள்ள வழக்கம். அந்த அடிப்படையில் அந்த பையன் வந்து, இல்லம்மா நீ வந்து எனக்கு தங்கச்சி முறையாது, 2 பேரும் ஒரே சாமி கும்பிடுறவங்க, குலதெய்வமா கும்பிடுறவங்க, அதனால உன்ற எண்ணத்தை மாத்திக்கோன்னு சொன்னாராமா. அதை அடிப்படையில வச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க அண்ணன் தங்கச்சியா தான் பழகின மாதிரியும், ஆனா இந்த பொண்ணு மட்டும் அந்த பொண்ணு பையன் மேல ஒரு தனி பிரியம் வச்சிருந்தாகவும், அந்த பையன்கிட்ட போன் பண்ணி பேசுறதுக்குன்னே ஒரு சிம் வச்சிருந்ததாகவும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த சிம் கார்டு, 3வது சிம் கார்டு எதுக்குன்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. ரெடி கார்மெண்ட்ஸ் ஒண்ணு, அதாவது ஃபேஷன் டிசைனிங் வந்து பொண்ணுங்களுக்கு கத்தி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கத்து கொடுக்கறதுக்கு அந்த தொழிலுக்காக ஒரு சிம் கார்டு பயன்படுத்தி இருக்காங்க. அந்த சிம் கார்டுல தான் அது ஒரு ரகசிய சிம் கார்டு போலவும், அதுல வந்து இந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஒரு பழகிய நட்பு கூட, ஒரு ரகசிய நட்பு கூட, ஒரு காதல் நட்பு கூட பேசுறதாகவும் ஏற்கனவே ஒரு சூசகமா இந்த தகவலை மீடியாக்கள் கொஞ்சம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்து இப்ப வந்து என்னன்னா, இந்த பையன் கூட பேசுறதுக்கு தான், இந்த பையன் கூட தான் கடைசியில இவர் வந்து இவங்க இந்த ரிதன்யா சாகருக்கு முன்னாடி கடைசியா பேசுனது அந்த செல்போன் நம்பர்ல இருந்து தான். அந்த செல்போன் நம்பர்ல அந்த பையன் கூட பேசுனதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அது எத்தனை நிமிஷம் பேசினாங்கிறதுக்கான அந்த டியூரேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா என்ன பேசினாங்கன்னு அதுல ரெக்கார்டு இல்ல. அந்த சம்பந்தப்பட்ட பையனை போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு. விசாரிச்ச போது அந்த பையன் இந்த மாதிரியான அண்ணன் தங்கச்சி முறை தான் இருக்குன்னு நல்லா சொல்லி நான் தெளிவுபடுத்திட்டு, அதுக்கப்புறம் நான் வெளிநாடு போயிட்டேன், வெளிநாட்டுல வேலையில் இருக்கேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசுங்கிற மாதிரியான சில சென்டென்ஸ்களை வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம என்ன அதுல சொல்ல வர்றோம்னா, அண்ணன் தம்பி முறையில, அண்ணன் தங்கச்சி முறையில் இருக்கக்கூடிய பையனை புரிஞ்சுக்க சக்தி இல்லாத பொண்ணா ரிதன்யா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த முதல்ல இந்த பொண்ணு தன்னோட ஜாதிக்காரங்கன்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல கேட்கறதே உங்க குலம் என்னன்னு தான் கேட்குமா. அவ்வளவு விவரமா இருக்குமா. யாராவது ஒருத்தர் அப்படி மாறி இப்படி பண்ணா கூட அறிவு இருக்கா உனக்கு? இந்த மாதிரி வந்து அண்ணன் தங்கச்சி முறையாது, நீ அங்க போய் பழகிட்டு இருக்கிறிய, மாத்திக்க அப்படின்னு மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய பொண்ணுதான் ரிதன்யா. அப்படி போய் ஒரு பையன் கூட பழகுமான்னு ரிதன்யா ஃபேமிலியில இப்ப கேக்குறாங்க.
இது வந்து இப்ப லேட்டஸ்டா போட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இதுக்கு இடையில உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன். ஒரு 12 இளைஞர்களை வந்து போலீஸ் விசாரணையில் இழுத்திருக்கிறதாம, அந்த 12 இளைஞர்கள ஒரு இளைஞருடைய தாய் வந்து எங்கூட பேசுனதையும், இந்த 12 இளைஞர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில், அதாவது இந்த பொண்ணு வந்து பெண்கள் கல்லூரியில தான் படிச்சிருக்குது. ஆண்கள் படிக்கிறதுன்னு பார்த்தா +2க்கு முன்னாடி படிச்சதா ஆண்கள் படிச்ச பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் அந்த 10வது 12வது படிக்கும் போது இந்த பொண்ணு கூட நெருக்கமா பழகின பசங்க யாரு, அந்த பசங்கள்ல யாரு வந்து கல்யாணத்துக்கு வந்தவங்க அப்படிங்கறத தீவிரமா வாட்ச் பண்ணி ஒரு 12 பேரை ரொம்ப பொறுக்கி எடுத்து, அந்த 12 பேர்ல யாரோ ஒருத்தர் மேல இந்த மாதிரியான ஒரு காதல் விவகாரத்தை போட்டு புட்டப் பண்ணிட்டு கவின் குடும்பத்தை காப்பாற்றுற முயற்சியை வந்து போலீஸ் செய்யறதாகவும், அதுக்காக வந்து எங்க பையனையும் விசாரிக்குது சார், நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க, என்னோட பையனை நான் வந்து எங்கேயோ மேல எஸ்பி மேல வரைக்கும் போய் நான் ஆளால புடிச்சு வக்கீல புடிச்சு காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன், இருந்தாலும் மறு விசாரணைக்கு வரணும்னு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா, நீங்க இத பத்தி செய்தி சொன்னீங்கன்னா ஒரு 11 பசங்க இன்னும் காப்பாற்றப்படுவாங்க. இல்லைன்னா ஏழைபாளைகளா பாக்குறாங்க, பின்புலம் வந்து இல்லாதவங்களா பாக்குறாங்க, அப்படிப்பட்டவங்கள புட்டப் கேஸ்ல போடுறதுக்காக பாக்குறாங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்கன்னு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அம்மா சொன்னதன் பேர்ல தான் நான் அன்னைக்கு அந்த செய்தி போட்டேன். இப்ப கரெக்டா வந்து என்ன ஆகுது, இந்த பொண்ணு வந்து ஒரு மர்மமா ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சிம் கார்டு வச்சிருந்தது, அது யாருன்னு பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் இப்ப வந்து இதை வந்து அண்ணன் தங்கச்சி முறையுள்ள ஒரு பையன் கூட தான் பேசிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, அண்ணன் தங்கச்சி முறையுள்ள பையன் கூட அந்த பொண்ணு கடைசியா பேசுனதா வச்சுக்குவோம். அதுல என்ன பேசிச்சுன்னு தெரியல. நான் பாரு, இந்த மாதிரி அப்பா மேல வச்ச மாதிரி ஒரு அண்ணன் மேல வச்ச பாசத்துல அந்த பொண்ணு கூட பாரா இப்படி நடந்துருச்சு. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 12 வயசு பையன்கிட்ட தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு ஒருவேளை அந்த பையன்கிட்டவும் சொல்லியிருக்குமேனுவோ, சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சு சொல்லியிருக்குமேனுவோ. அப்படி சொல்லும் போது பாரு, எனக்கு இப்படி ஒரு துன்பம் நடந்துருச்சு, நான் வந்து சாக போறேன் அப்படிங்கறது ஒருவேளை அந்த பையன்கிட்டவே சொல்லிட்டு சேர்த்துதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த உறவை வந்து நம்ம கொச்சப்படுத்த முடியுமானா, அந்த கொச்சப்படுத்துறதுக்கான சதவீதம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. இத கூட ஒரு அபாண்டமான பழியா வந்து இந்த செத்து போன ரிதன்யா மேலேயே அவங்க குடும்பத்து மேலே போடுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுங்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா இதை தெரிஞ்சு ஒருவேளை சொன்னாங்கன்னா இவங்க ஜெயிலுக்குள்ள போயிருவாங்கன்னு அந்த யூடியூபருக்கு பேசுறாங்க. இது எப்படி நியாயமாகும்? சரி, அந்த பொண்ணுக்கு வந்து அப்படி ஒரு தொடர்பு, ஒரு அஃபேர் இருந்ததுன்னு கூட வச்சுக்குவோம். ஒருவேளை நீ வந்து இப்படி அண்ணன் தங்கச்சி முறையுள்ள ஒரு பையன் கூட பழகுறியா, அவங்க கூட தொடர்ந்து பேசுறியா அப்படின்னு தொடர்ந்து டார்ச்சர் வந்து இந்த கவின்குமார் தரப்புல நடந்துதா? அந்த டார்ச்சர் தாங்காம தான் இந்த பொண்ணு இறந்துதா? அப்போ எங்கேயோ ஒரு பக்கம் டார்ச்சர் நடந்திருக்குது அப்படிங்கிறது உறுதியாகுது இல்ல? அதுதானே தற்கொலைக்கு தூண்டுதலுக்கான வழக்கு. அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரணுமா வேண்டாமா? அப்போ எங்க பார்த்தாலும் ரிதன்யாவும் ரிதன்யா பெற்றோரும் தப்பானவங்க, அவங்க வந்து பொய் தான் பேசி இருக்கிறாங்க, போலீஸ, சமூகத்தை, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் திசை திருப்பி ஒரு அப்பாவி நல்ல குடும்பத்தை வந்து மாட்ட வைக்கிறதுக்கு பாக்குறாங்க, அப்பாவியான அவங்க தான் இப்ப வந்து ஜெயில மாட்டிருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே சூதுவாதே தெரியாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விஷயத்தை நிறுவுறது வந்து அநேகமா நான் சந்திச்ச நிறைய வழக்குகள், அதாவது பத்திரிகையாளர்ங்கிற முறையில நான் சந்திச்ச நிறைய கிரிமினல் வழக்குகள்ல இதுதான் எனக்கு புத்தம் புதுசா படுது. இதுக்கு மேல இதுல நான் இதுல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அடுத்தது, கவின்குமார் வீட்டுல 4 நாளைக்கு முன்னாடி திருடர்கள் இறங்கிட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேமரா, சிசிடிவி கேமராலாம் இருக்குது, முன்னாடி ஒரு வாட்ச்மேன் இருக்காரு, அதாவது அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்டு, அதுல முன்னாடி ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க, இவங்க வீடு ஒரு பக்கம் இருக்கு, அந்த வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்காரு, இந்த வீட்டுல அந்த வாட்ச்மேனை மீறி இந்த வாட்ச்மேனை மீறி உள்ள இறங்கி ஒரு 45 நிமிஷம் திருடர்கள் உலாவி தேடி இருக்கிறாங்க. இந்த வீட்டு கதவை உடைச்சு உள்ளுக்குள்ள போய் எப்படியாவது அந்த நகை நட்டு, இந்த ரிதன்யா சொன்ன நகை நட்டு எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு தீவிரமா முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து முடிஞ்சுதா முடியலையா தெரியல அப்படின்னு ஒரு செய்தி. இது வந்து இப்ப 3 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்குல நீங்க உங்களுக்கு நீங்க யாரு இதெல்லாம் பாக்குறீங்களோ,
உங்களுக்குன்னு ஒரு 2 வக்கீல்களை தெரியும், 20 வக்கீல்களை தெரியும், அல்லது குறைஞ்சது ஒரு 2-3 பத்திரிகையாளர் தெரியும், நிறைய போலீஸ்காரங்க நேர்மையானவங்களை தெரியும். அவங்க கிட்ட போய் இப்படி ஒரு வழக்கு, அந்த வழக்குல இப்படி அந்த பொண்ணு சொல்லிட்டு செத்துருக்கு, அதுல இந்த மாதிரி நகை நட்டெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கு, அதை எடுத்துக்கன்னு அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்கு, அங்க கார் நிக்குது, அந்த காரு நம்மளது எடுத்துக்கப்பான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு ஆடியோ வாக்கு மூலம், அதுதான் பிரதானமான தடயம். அந்த தடயத்தை வச்சு போலீஸ் உடனடியா என்ன பண்ணணும், என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அதை வச்சு சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கைது செய்யும். கைது செஞ்ச பிறகு அவங்கள விசாரிக்கும், இந்த பொருள் எல்லாம் எங்க இருக்குதுன்னு கேட்கும். அதுக்கடுத்து இந்த ஆப்போசிட் தரப்புல இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சு உங்களுக்கு என்னென்ன பொருள் இல்லைன்னு கேட்பாங்க. இவங்க என்னென்ன பொருள் கொடுத்துருப்பாங்க, அவங்க இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியாதும்பாங்க. சரி வாங்கன்னு போய் அந்த பொண்ணு சொல்லியிருக்கிற இடங்கள்ல எல்லாம் பார்த்து அந்த பொருள் எல்லாம் சீஸ் பண்ணுவாங்க. போலீஸ் சீஸ் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை, அவங்களுடைய ஒர்க்ல ஒண்ணு. சீஸ் பண்ணி கொண்டுட்டு இது அப்ஜெக்ஷன் பண்ற பட்சத்துல, அதாவது அவங்க அப்பா அம்மா, அதாவது மாமியார் மாமனார் அப்ஜெக்ஷன் பண்ற பட்சத்துல ஒண்ணு அதை கோர்ட்ல ஒப்படைக்கலாம். கோர்ட்ல அது எவிடன்ஸ் போட்டு கோர்ட்ல ஒப்படைச்சு கோர்ட் மூலமா இந்த பேரண்ட்ஸ் தரப்பு வாங்கலாம். அல்லது பேரண்ட்ஸே கோர்ட் கேஸ் முடிகிற வரைக்கும் அங்க இருக்கட்டும்னு சொல்லலாம். அல்லது கோர்ட்டே இது கேஸ் முடிகிற வரைக்கும் இங்க இருக்கட்டும்னு சொல்லலாம். அல்லது இன்னும் சொல்ல போனா அந்த வீடு பூட்டி சீல் வச்சு போலீஸ் காவலுக்கு உட்படுத்தலாம். இதெல்லாம் 55 நாட்களா இவங்க ஜாமீன்ல வரி வராம உள்ளுக்குள்ள இருக்கும்போது 55 நாட்களா இதுக்கான வேலையே நடக்கலைன்னா இது என்னன்னு சொல்றதுன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்டவோ, உங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர் கிட்டவோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஐஆபிசிஎல் போலீஸ் இருந்து சாதாரண போலீஸ் வரைக்கும் கேட்டு பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. இந்த இடத்துல உடனடியா போலீஸ் கஸ்டடி, கோர்ட்ல இருக்கிறவங்களை கஸ்டடி எடுத்து கொண்டுட்டு விசாரிச்சு இந்த பொருள்களை திரும்ப மீட்டு கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பணி. அதையும் அவங்க செஞ்சிருக்கணும். செய்யல. ஏன் செய்யல தெரியல. இப்ப அது திருடர் நுழைஞ்சிட்டாங்க, கொள்ளையர்கள் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இந்த செய்தியின்படி இந்த வழக்கு புகார் பதிவு செய்யப்பட்டதா, சிசிஆர் போடப்பட்டிருக்கா, அந்த குற்றம் நடந்ததுக்கான சூழல் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் போலீஸ் என்ன பண்ணிருக்கு, இந்த விவரம் எல்லாம் அதுல எதுவுமே இல்லை. சரி, இப்ப இதை ரிதன்யா தரப்புல நான் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, ரிதன்யா தரப்புல போலீஸ் டைல்யூட் பண்ணி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவா செயல்படுற மாதிரியான ஒரு போக்கு இருக்குதுங்கிறது ஆரம்பத்திலிருந்து கடைசியா பெயில் கொடுத்த பின்னாடி முந்தானத்து ரிதன்யாவுடைய அப்பா பேட்டி கொடுக்கிற வரைக்குமே போலீஸ் தங்களுக்கு சாதகமா இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமா இருக்கு. முக்கியமா வரதட்சணை கொடுமையும் பெண் வன்கொடுமைங்கிற அந்த சட்டப்பிரிவுகளை போடாம அவங்களை காப்பாத்துறதுக்கான முயற்சியை தான் கீழ இருந்து மேல வரைக்கும் பண்றாங்க. அதனாலதான் நான் எடப்பாடி பழனிசாமி இருந்து சிஎம் வரைக்கும் நான் புகார் கொடுத்திருக்கேன். அதனாலதான் இங்க இருக்கிற எஸ்பி முதற்கொண்டு, ஐஜி முதற்கொண்டு, டிஜிபி வரைக்கும் நான் புகார் கொடுத்திருக்கேன். அண்ணாமலை வரைக்கும் பார்த்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. நான் சொல்றது அதிகாரிகளை மாத்து அல்லது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துன்னு சொன்னேன். இவங்க இதுவரைக்கும் அதை நடவடிக்கை யாருமே எடுக்கல. இப்ப ஹைகோர்ட்ல மறுபடியும் இதுக்கு வரதட்சணை கொடுமை தான் நடந்திருக்குதுன்னு சொல்லி அதுக்கான ஒரு ஆதாரம் ரிதன்யா வேறொரு சமயத்துல பேசும்போது என்ன நகை கேட்டு துன்புறுத்துறாங்க, அப்படிங்க அந்த நகையை குடுக்க சொல்லி கேட்கறாங்கப்பா, அந்த நகையெல்லாம் எங்கன்னு கேட்கறாங்க, அந்த நகையெல்லாம் நீ திருப்பி கொண்டு வான்னு சொல்றாங்க, அதனால என்ன நீ நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பா, இவங்க முழுக்க நகையில தான் குறியா இருக்காங்க அப்படின்னு பேசின ஆடியோவை எடுத்து ஹைகோர்ட்ல வேறொரு மனு தாக்கல் பண்ணி ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு ரிதன்யாவுடைய அப்பா. அப்படின்னா இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படியான திருடர்கள் நுழைஞ்சிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா இது யாரோட பொருள்? உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட நகை போட்டு அனுப்புறீங்க, அந்த பொண்ணு நம்பிக்கை இல்லாம அவங்க முழுக்க நகைன்னு அலையிறாங்க. அதனால என்ன பண்ணுது, அந்த பொண்ணு மேக்சிமம் நகை உங்க வீட்லயே வச்சுட்டு கொஞ்சோண்டு நகை மட்டும் அங்க கொண்டு போயிருக்குது. அங்க அது பத்திரப்படுத்திடுச்சா இல்ல அது எடுத்து போடணும்னு நினைச்சதா என்னன்னு தெரியல. அதுக்கான இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தான் தெரியுது. பொசுக்குன்னு தற்கொலை பண்ணி செத்து போகுது. அதுக்கு பின்னாடி அந்த பொருளுக யாருக்கு சொந்தமானது,
அது பொண்ணோட வீட்டுக்கு திரும்ப வரணுமா, அது கொடுத்த சீர் சிறப்பெல்லாம் திரும்பி வரணுமா, அந்த கார் அங்கேயே நிக்குது. அது டியூ போட்ட கார். ஏற்கனவே நான் செய்தியில் சொல்லியிருக்கேன். டியூ போட்ட காரு ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க. இன்னொரு 60-70 லட்சம் ரூபாய் கட்டணும். இந்த கார் யாருகிட்ட நிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இருக்குது இல்ல. இத யாருமே பேசல. இன்னும் சொல்ல போனா இந்த ரிதன்யா தரப்புல அவங்க அப்பா இன்டர்வீனியர் பெட்டிஷன் போடுறாரு. ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு பெட்டிஷன் போடுறாரு. கடைசியா அவங்க பெயில் விடும்போது மட்டும்தான் இவர் பெட்டிஷன் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லாம குறுகின காலத்துல அது அவங்களுக்கு பெயில் கொடுத்துறாங்க. அந்த நேரத்துல அவங்க அப்பா அங்க போகல, ஆஜராகல. அவர் ஆஜராகாம பாத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஒருவேளை ஆஜராகி இவரு இன்டர்வீனியர் பெட்டிஷன் அங்கேயும் போட்டு நின்று இருந்தாருன்னா ஒருவேளை இந்த பெயில் எப்படி ஆயிருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா தொடர்ந்து போட்டவரு ஏன் இதுக்கு ஒரு மனு போட்டிருக்கலாம் இல்ல? இவங்க வக்கீல் கூட இருக்கிற வழக்கறிஞர்கள் அந்த ஐடியாவை கொடுத்து இது மாதிரி போட்டு அந்த பொருள் எல்லாம் நம்ம சீஸ் பண்ணி போலீஸ் கிட்ட இருந்து ஐஓ கிட்டவோ சொல்லி அதை ரிட்டர்ன்ல பெட்டிஷன் கொடுத்து அதை மீட் எடுக்கணும்ல அப்படின்னு ஒரு வேளை போலீஸ் தரப்பு வக்கீல் செஞ்சிருக்கலாம். இவங்க கூட இன்டர்வீனியர் பெட்டிஷன் போட்ட வக்கீலுக்கு செஞ்சிருக்கலாம். அதையெல்லாம் ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீல், அதாவது நம்ம தனியா ஒரு வக்கீலை வச்சு நம்ம பேசணும் இல்லையா, யோகலட்சுமிங்க, அவங்க கிட்ட பேசும்போது அவங்க அதை கேட்கறாங்க. இதெல்லாம் சட்டத்தில் இருக்கு. அதை விட்டுட்டு இப்ப திருடு போக முயற்சி அப்படின்னு சொல்லி வெறுமனே எங்கேயோ ஒரு ஊடகக்காரங்க கிட்ட சொல்லி அதை பேச வைக்கிறதுல என்ன நியாயமும் தர்மமும் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அந்த ஊடகக்காரர்கள் எப்படி அதை எடுத்து வெளியிடுறாங்க அப்படிங்கறதுடைய அந்த பத்திரிகை தர்மம் என்ன ஆகிறது அப்படின்னு நம்மளால மனசாட்சிப்படி கேள்வி கேட்டுக்க முடியுது. குறைஞ்ச பட்சத்துல கொடுத்த குற்றச்சாட்டு ஒரு செத்துப்போன பொண்ணு மேல, செத்துப்போன பொண்ணு தான் தப்பான பொண்ணு. அந்த செத்துப்போன பொண்ணோட தப்பை மறைக்கிறதுக்கு தான் அவங்க பேரண்ட்ஸ் தொடர்ந்து ஒரு எதிர்தரப்பு குற்றம் சாட்டப்பட்டு போலீஸால கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடப்பட்டவங்க மேல அபாண்டமா பழி சுமத்திட்டே இருக்காங்க. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மிக நல்லவர்கள், சமூகத்துல ரொம்பவுமே பிரமாதமா இருக்கக்கூடிய ஒழுக்க செயலர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி தொடர்ந்து வர்றது அநேகமா இந்த ரிதன்யா வழக்குல மட்டுமாகத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதுல நான் சொல்ல வர்றது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். சில குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்றது இப்போ அந்த குற்றச்சாட்டுகளை படிச்சுட்டு சொல்லிட்டேன். இதுல சரியானது எது தவறானது எது அப்படிங்கறதெல்லாம் இந்த ஒட்டுமொத்த சமூகம் பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு ஏன்னா என்னுடைய பதிவுகள்ல நான் போடுற பதிவுகள்ல யாருமே என்னை நான் பேசுறது தவறுன்னு பேசல. நீ அதிகபட்சமா சில பேர் நீ எவ்வளவு பணம் வாங்கிட்ட ரிதன்யா குடும்பத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க. நான் நிறைய வாங்கிட்டேன், எண்ணி வைக்க முடியாம இருக்கு, நீ வேணா எண்ணி வச்சுட்டு உனக்கு பத்தலினா எடுத்துட்டு போ நீ வாங்கினதுல அப்படின்னு கூட நான் பதிவு போட்டிருக்கேன். வரதட்சணை கொடுமை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க அந்த பொண்ணு 30 பவுன் தான் போட்டுட்டு வந்ததுன்னு பதிவு போடுறாங்க. 300 பவுன் சொல்லிட்டு 30 பவுன் தான் போட்டு வந்தாங்க அப்படிங்கறதுக்காக அவங்க வீட்டுல டார்ச்சர் நடந்ததா? அதை நீ சொல்றதுன்னா தைரியமா சொல்லு, போலீஸ் கிட்ட போய் சொல்லு, கோர்ட்ல போய் சொல்லு, நானே வேணா கூட்டிட்டு போறவா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கும் நான் போட்ட உடனே அவங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அதை டெலீட் பண்ணிட்டு ஓடி இருக்காங்க. அதையும் நான் பதிவா போட்டிருக்கேன். இப்படி எல்லாம் இதுல ஒரு பெரிய போராட்டமே அவங்க அப்பா சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காருன்னா நான் மீடியாக்குள்ள உட்கார்ந்து இந்த ரிதன்யாவுடைய குரல் இந்த காதுகள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அது அழுகாட்சி மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு உங்க பொண்ணா, எம் பொண்ணா, இந்த சமூகத்துக்கான ஒட்டுமொத்த பார்வையாளர்களுக்கான பொண்ணா நான் இதை பேசிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெறுமனே அந்த பொண்ணு ஒரு 8 ஆடியோவை போட்டு கடைசி நேரத்துல மரண வாக்கு மூலமா அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு. அது மட்டும்தான் இதுக்கு முக்கியமான சாட்சியமா இருக்கு. அந்த தடயத்தை முற்றிலும் பொய்யாக்குறது தான் எதிர்தரப்புடைய வேலையா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மை அது இல்லை. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. இப்பவும் ரிதன்யா கல்யாணம் பண்ணினதுல இருந்து தொடர்ந்து அவருடைய உறவுக்காரங்கள், மாமா, மச்சான், அம்மா, அப்பா, பாட்டி, அம்முச்சி, அப்பத்தா, சின்னப்பத்தா, பெரியப்பத்தா, இப்படி எல்லாத்துக்கிட்ட பேசின வீடியோ, ஆடியோ ஆதாரங்கள் அவங்க செல்போன்ல நிறைஞ்சு குவிஞ்சு கிடக்குது. அதுல சில ரெடி ஆகிட்டே இருக்கோங்க. இங்க மாமா வீட்டுல இல்லைங்க மாமா, நான் இங்க இருக்கிறேன்.
புக் பண்ணிட்டோங்க. எல்லாரும் ஒட்டுக்கா 40-50 பேர். நல்லா இருக்காங்க பத்திமா நீங்க? நான் இங்க மாமனார் வீட்டுல இன்னைக்கு சாயங்காலமா கிளம்பலாம்னு சொல்லிக்கிறாங்க. அதான் இங்கேயே கொஞ்சம் அங்கேயே ஃபங்க்ஷனுக்கு போற வேலையெல்லாம் இருந்துச்சுங்களா, இவருக்கும் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கேயே இருந்துட்டேன். ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுங்க. வந்தோடனே வந்துடுற மாதிரி இருக்குங்க. கோயிலுக்கு போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு அங்க போய் காளியாத்தா கோயில்ல சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரிங்க. வந்து மேக்சிமம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருப்பாங்க. மாமா முன்னாடியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பஸ்ல போய் அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும். நீங்க சொல்லிட்டீங்கனாலும் எனக்கு வந்துட்டு போக சொல்லியிருக்கோருக்கு. நாங்க பத்தி வாங்கிக்கிறோம். அவங்க 2 இடத்துல இருந்தாங்க. 2 பேருமே எடுக்கலைங்களா? நானும் காலையில அவங்க கூட பேசவே இல்லைங்க. மெசேஜ் தான் போட்டுருக்காங்க. வேலை இருந்துச்சுங்களா, நான் வரக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டுங்களா, போட்டெல்லாம் வைக்க வேண்டாங்க, நாங்க அப்படியே நின்று கிளம்பிடுவோம். ஏன்னா எங்க வீடெல்லாம் ஃபுல்லா தொடச்சிட்டு எல்லாம் கழுவி இது பண்ணியாச்சுங்க. நீங்க அதுதாம வீட்டுக்கே போனாலும் வெளியிலேயே நின்று அப்படியே கிளம்பிடுவோம். அதனால உள்ள வரலையே நல்லா பண்ணிடுது. உள்ள வரலையே கோவிச்சுக்காதீங்க. நான் வரும்போது உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பத்திமா. வச்சுட்டீங்களா? ஆடியோக்களை நானே கேட்டேன். அது எல்லாமே எடுத்து வச்சு ஒரு கட்டத்துல எது எந்த நேரத்துல இப்ப ஒரே ஒரு ஆடியோ தான் எடுத்து புதுசா ஒரு வழக்கு போட்டு உயர்நீதிமன்றத்தில் அவங்க அப்பா தாக்கல் பண்ணியிருக்காரு. அது மாதிரி இன்னும் எத்தனை ஆடியோக்கள் இல்லைன்னு தெரியாது. அதையெல்லாம் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எதிர்கொள்ளணும். அதை விட முக்கியமா போலீஸ் மிகப்பெரிய அளவுல இது எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா போலீஸ் அவங்களுடைய கடமையை மட்டும் அவங்க சரியா செஞ்சாங்கன்னாவே இந்த வழக்குல ரிதன்யாவுக்காக நீங்களோ நானோ பேச வேண்டியதில்லை. அவங்க அப்பா கோர்ட்டு படி ஏறி எனக்கு சிபிஐ மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி இன்டர்வீனியர் பெட்டிஷன் போட்டு அவங்களுக்கு பெயில் கொடுக்காத அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோர்ட்ல போய் அவங்க பாருங்க, நினைச்சு பாருங்க, திருப்பூர்ல ஒரு 2 வக்கீல வைக்கணும், கோயம்புத்தூர்ல 2 வக்கீல வைக்கணும், சென்னையில 2 வக்கீல வைக்கணும், இப்படி எல்லா பக்கம் வக்கீல வச்சு 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 அவங்களும் வெளியூருக்கு போய் செலவு பண்ணு. இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலைன்னா போலீஸ் தன்னுடைய பணியை சரியாக செய்யாத போது, அந்த சந்தேகம் வரும்போது என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தந்தையுடைய போராட்டமா தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அடிப்படையில நான் இந்த பையன்கிட்ட சத்தியமாங்கின ஒரு விஷயத்த சொன்னேன். அந்த பையன்கிட்ட 12 வயசு பையன் சத்தியமாங்கினது எந்த அளவு அந்த பையனுடைய வாக்குமூலம் செல்லு அப்படிங்கறத அந்த பையன் ஆர்டிஓ என்கொயரி போது சொல்லும்போது சரி மறுபடியும் எல்லாத்தையும் எடுக்கும்போது எடுத்துக்கலான் இருக்காங்க. ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு அடுத்தது போலீஸ் அந்த பையன்கிட்ட அந்த சாட்சியத்தை எடுத்துக்கிச்சா இல்லையான்னு தெரியாது. இப்ப 2-3 நாளா அந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு பின்னாடி போலீஸ் இப்ப கூப்பிட்டு அந்த பையனுடைய டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு அவன் படிக்கிற பள்ளிக்கூடம் வரைக்கும் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையனுடைய வாக்குமூலத்தை எப்படி சரி பண்றதுன்னோ அல்லது அந்த வாக்குமூலத்தை எடுத்து ரிதன்யா வழக்குக்கு ஒரு பலமாக்குறதுக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பார்க்குறோம். ஒருவேளை அதுவும் பலன் அளிக்கல ரிதன்யாவுக்குன்னா, ரிதன்யாவுடைய குரல் நிறைய ஆடியோக்களா அவங்களுடைய உறவுக்காரர் செல்போன்ல குவிஞ்சு கிடக்குது. அது எது அவருக்கு நீதி கிடைக்க உறுதுணையா நிக்குன்னு உங்களால இல்ல, என்னால் இல்ல, அந்த ஆடியோக்களை வச்சிருக்கிறவங்கனாலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆடியோக்கள் நிறைய இருக்கு. இதை கவனத்துல கொண்டு இந்த ரிதன்யா பொண்ணுக்கு உண்மையில என்ன நடந்ததோ அந்த வழியில இந்த வழக்கை கொண்டுட்டு போகணும். இப்ப அவங்க ஜாமீன்ல வந்துட்டாங்க. நல்ல அவங்க உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சரியான ஒரு குற்றம் அல்லாத குற்றமற்ற நபர்களா சில ஊடகக்காரங்க சொல்ற மாதிரி இருந்தாங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷம். அப்படிப்பட்டவங்க ரொம்ப சிம்பிளா அன்னைக்கு அந்த பொண்ணு இறந்தப்பவே இந்த சம்மந்தி கூட்டத்தை, ஏன்னா உங்களை விட என்னை விட அவங்களுக்கு தான் உறவுக்காரங்க, சம்பந்தம் கலக்கிட்டவங்க, இவங்க பொண்ணை அவங்களுக்கு தாரவார்த்து கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட சம்மந்தி ஏமாந்துட்ட சம்மந்தி, உங்க பொண்ணை நான் வச்சு காப்பாற்ற முடியாத துட்டு இல்லாதவன் ஆயிட்டேன், மன்னிச்சிடுங்க தவறுனதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா அம்மா அழுகிறத விட தன் மருமகளுக்காக தன் மனைவிக்காக அந்த மாமியாரும் மாமனாரும் புருஷனும் கத்தரி கண்ணீர் விட்டுருந்தா அவங்க ஏன் இப்படி கோர்ட் படி ஏறி அவங்களுக்கு பெயில் கொடுக்காதீங்கன்னு அலைய போறாங்க. என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு அலைய போறாங்க. அவங்களும் மனுஷங்க தானே.
அந்த ஏங்கிள் இந்த விஷயத்த ஒரு தர்க்க ரீதியா, தர்ம ரீதியா, சமூக நோக்கத்தோட சிந்திக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான இந்த வீடியோக்களை போடுறது ஒரு பக்கம் கவின் தரப்புக்கும் மிகப்பெரிய வழியா இருக்கலாம். அதை விட பெரிய வழியை ரிதன்யா குடும்பத்துக்கு ஏற்படுத்தலாம். திரும்ப திரும்ப இதை சொல்றதன் மூலமா நம்ம 2 குடும்பங்களோட மனசை நோகடிக்கிறோங்கிறது எனக்கு புரியுது. மற்ற ஊடகக்காரங்களுக்கு அது ரொம்ப நல்லா புரியணும். உங்க வீட்டில் இப்படி ஒன்று நடந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்களோ அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்வோட ரிதன்யா விஷயத்துல பேசுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இதை பொறுமையா அக்கறையோட கேட்டுக்கிட்டவங்க, தொடர்ந்து ரிதன்யாவுக்கு குரல் கொடுங்கன்னு என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்றதோட, இதோட ரிதன்யாவுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா பேச வைக்கிறதுக்கான ஒரு சூழலை மற்றவங்க யாரும் ஏற்படாது இருக்க செய்ய வேணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி கூறி அடுத்த ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெடியாக இருக்காங்க. இங்கே மாமா வீட்டில் இங்கே புக் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஒட்டுக்காக 40-50 பேர் நல்லா இருக்கிறவங்க பற்றிமா. நான் இங்கே மாமனார் வீட்டில் இன்னைக்கு சாயங்காலமாக கிளம்பலான்னு சொல்லிக்கிறாங்க.